தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் நஞ்சுடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தூய்மை பணியில் மாணவி ஒருவர் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் மாணவி ஒருவர் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் நஞ்சுடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தூய்மை பணியில் மாணவி ஒருவர் ஈடுபட்டுள்ள காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவை அரசு பள்ளி மாணவி ஒருவரை பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஆசிரியை ஈடுபடுத்திய வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி கற்கும் இடத்தில் மாணவர்களை துப்புரவு பணியில் ஈடுபடுத்தியது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகர ராமநாதபுரம் அருகே உள்ள நஞ்சுடாபுரம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு தயாராகும் வகையில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்தவும் குப்பைகளை அகற்றவும் அங்கு பயிலும் மாணவிகளை ஒரு ஆசிரியை பணியில் ஈடுபடுத்தியுள்ளார். அந்த வழியாக காரில் சென்ற நபர் ஒருவர் மாணவி ஒருவர் குப்பைகளை அகற்றும் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மாணவர்களின் கையில் புத்தகத்துக்கு பதிலாக துடப்பத்தை கொடுப்பதா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அரசு பள்ளிகளில் போதிய தூய்மை பணியாளர்கள் இல்லாத சூழலை பயன்படுத்தி மாணவர்களை இது போன்று பணிகளில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும். மாணவர்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவர்கள் பாதிக்கும் வகையிலும் செயல்பட்ட சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் அந்த வீடியோவில் சிலர் பதிவு செய்யும் பொழுது ஜாதி பாராமல் அனைத்து மாணவர்களையும் தூய்மை பணியில் பயன்படுத்துவது தவறல்ல. தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுபவர்கள் தான் தூய்மை பணி செய்ய வேண்டுமா? நாம் பயிலும் பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்ன தவறு? அனைத்து ஜாதி மாணவர்களையும் தங்களது பள்ளியின் தூய்மை பணியில் ஈடுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வேலை என்ற எண்ணம் ஒழியும் எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.